எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹட்ரிகரி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பீட்ஷேக் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்டேட்டஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் யாருக்காவது விஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Kinemaster ஆப் தேவை. ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மியூசிக் தேவை. ஸோ அந்த மியூசிக்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் நீங்கள் அந்த மியூசிக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி அதில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் Kinemaster ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவே மேலே க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. க்ரியேட் நியூ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இம்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே ப்ராஜெக்ட் ஃபைல்லேருந்து டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ நான் வந்து யூடியூப்ன்ற ஃபைலில் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட்ஸில் இருக்கும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் யாரோட ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து அங்கே ட்ராக் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பிடிச்சி நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பீட் ஷேக் ஆகிற ஒவ்வொரு இடத்துலையுமே பீட் சேஞ்ச் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் ஒரு டாட் மாதிரி மேலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பெருசாக்கிக்கோங்க டைம் லைனை. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி ஸோ அந்த புக் மார்க் அந்த பர்பிள் கலர் டாட் இருக்கிற இடத்துல சரியாக ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். ஓகே, இப்படி வந்து எல்லா ஃபோட்டோவையுமே வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதை வந்து சரியாக அதுக்கிட்ட ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி எல்லா ஃபோட்டோவையுமே அந்த புக் மார்க் கிட்ட சரியாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த லைனை கொண்டு போய் அந்த சரியாக அந்த டாட் கிட்ட வச்சுட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வைப்ரேட் சவுண்ட் இருக்கும். ஸோ அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும், அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலையுமே ட்ராக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பீட் ஷேக் ஆகுறது. ஸோ இப்படி உங்களுக்கு பீட் ஷேக் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சின்ன ஒரு அனிமேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேயில் காட்டுற இடத்துல இருக்கும். ஸோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ணி லைக் கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே உள்ள இந்த அனிமேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு பிக்சருக்கும் நீங்கள் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் எல்லா ஃபோட்டோஸுக்குமே அனிமேஷன் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே சின்னதாக ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் லிங்க் அப்படின்னு கீழே இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அது இதில் வந்து லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அதை நாங்கள் போக வைக்கிறதுக்காக ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ பிளண்டிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் எண்டிங்க்கு போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சரியாக அந்த மியூசிக் முடிகிற இடத்துல செட் பண்ணிடுங்க. நான் ட்ராக் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணி மியூசிக் முடிகிற இடத்துல செட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பார்ட் மாதிரி ஒரு அனிமேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் விஜயோட ஃபோட்டோ செஞ்சுருக்க முடியாத தளபதி விஜய் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து அந்த டெக்ஸ்ட்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஃபுல் வீடியோவுக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. தேவையான குவாலிட்டியில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.